கடலூர் மாநகராட்சியில் 2 மாத ஊதியம் வழங்க வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நகர் நல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இந்த முற்றுகை போராட்டம் குறித்த விவரம் என்ன? காயத்ரி, தங்களுக்கான ஊதியத்தை வழங்க கோரி தற்போது ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நகர் நல அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடலூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடலூர் மாநகராட்சியில் 350க்கும் மேற்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாதந்தோறும் நாள் ஒன்றுக்கு 350 ரூபாய், 240 ரூபாய் என ஆளாளுக்கு ஒரு ஊதியம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இதில் PF பணமும் 40 ரூபாய் பிடிக்கம் செய்வதாக தற்போது தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில் 3 மாதமாக ஊதியம் வழங்கவில்லை என கோரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் பெரும் பரபரப்பு நிலவி வந்தது. அப்போது அவர்களுக்கு ஊதியம் உடனடியாக வழங்கப்படும் என கடலூர் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்றும் 2 மாதம் ஊதியம் என்பது இன்னும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றம் சாட்டி இன்று பணிகளை புறக்கணித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கடலூர் மஞ்சள்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய நகர் நல அலுவலகத்தை முற்றுகையிட்டு எங்களுக்கான ஊதியத்தை கொடுங்கள், நாங்கள் அடிமை போல் வாழ்கிறோம், இந்த 250 ரூபாய் ஊதியம், ஒரு நாளைக்கு ஊதியம் மட்டுமே தங்களுக்கு வாழ்வாதாரம் அடிப்படையாக உள்ளது. எனவே தங்களது 2 மாத ஊதியத்தை நீங்கள் நிறுத்தினால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. எனவே நீங்க ஊதியம் கொடுத்தால் மட்டுமே தான் தங்களால் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று அங்கிருக்கக்கூடிய நகர்நல அலுவலர் முற்றுகையிட்டு அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் நகர்நல அலுவலர் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இன்றைய தினம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்பது கடலூர் அருகே தனியார் பள்ளியில் நடக்கிறது, நீங்க அங்கு செல்லுங்கள், உங்களுக்கான ஊதியத்தை வழங்குவதாக ஒரு அலட்சிய போக்காக பதில் கூறியிருக்கிறார். தொடர்ந்து இதனால் அவர்கள் அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடலூர் மாநகராட்சி ஆணையரிடம் இது குறித்து கேட்டபோது ஏற்கனவே ஒப்பந்தக்காரரிடம் இவர்களுக்கான ஊதியத்தை வழங்க கோரி மொத்த பணத்தையும் கொடுத்து விட்டதாகவும் செக் கொடுத்து விட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கான்ட்ராக்ட்காரர்கள் இன்று வரை இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. நன்றி பிரேம், இது குறித்த தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக.